அறிவியல் ஒரு பக்கம் வளர வளர லைஃப் ஸ்டைல் வந்து முன்னேறணுமே தவிர, அதாவது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை முன்னேறணுமே தவிர, நான் அறிவில் சிறந்தவன், நான் படித்த மேதை, நான் ஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா என்ன இலக்கணம் அப்படின்னா, நல்ல வாழ்க்கை முறையை வாழணும். அதுதான் படிச்ச அறிவாளி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்லையா? அப்போ 2ஆம் கிளாஸ் படிச்சவன் கூட காலையில 7:30 மணிக்கு சாப்பிட்டான் அப்படின்னா அவன் அறிவாளி. மிக மெத்த படித்தவன், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவன் கூட சரியான நேரத்துல தூங்கி எழாமல் சாப்பிட்டான்னா அவன் முட்டாள் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முட்டாள் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, உடலை பேணி பாதுகாத்தல் அப்படிங்கிறது வந்து முதல் கடமை. இதை விட வேற என்ன கிழிக்க போறீங்க? இதுதான் எங்களுடைய சிம்பிளான கேள்வி. உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய உடைமை அது இல்லையா? அப்போ அதை போற்றி பாதுகாக்கணும் இல்லையா? கிடைத்தற்கரிய பொருள் அப்படின்னா, உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன், உடம்பினருக்குள்ளே பொருள் கண்டேன்னெல்லாம் திருமுறள் சொல்றாரு. ஸோ அப்போ அதை கிடைத்தற்கரிய ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை வச்சு நமக்கு நல்லது பண்ணிக்கணும். முடிஞ்சா சொசைட்டிக்கு ஏதாவது நல்லா தோணும். என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்டீங்க பாருங்க, பல்லார் நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அதுதான் சொல்றேன். இதுல என்ன அப்படின்னாச்சுன்னா, நிறைய எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நிறைய இடங்கள்ல நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குற போது, சார் 7:30 மணிக்கு நான் வந்து எனக்கு பசியே இல்லாம சாப்பிட சொல்றீங்களே, பசி இல்லையே எனக்கு 7:30 மணிக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பசி ஏன் வரலை 7:30 மணிக்கு? நீ எழுந்திருக்கிறது 7, எப்படி பசிக்கும் 7:30 மணிக்கு? ஸோ 7:30 மணிக்கு பசி ஏற்படும் அளவுக்கு நீங்க டியூன் பண்ணி உங்க உடம்ப வச்சுக்கணும். அந்த பாடி கிளாக்கை செட் பண்ணி வச்சுக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சாச்சுன்னா 7:30 மணிக்கு நீ வந்து வரும். நீங்கள் வந்து அறிவில் மெத்த படித்தவர்கள், சோ கால்டு சயின்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விவாதம் பண்றவங்களுக்கு எல்லாம் சொல்ற அறிவுரை இதுதான். நீ முதல்ல உன்னைய சரிப்படுத்திக்கோ. நீ நோய் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு நேரம் போகாம நாம உட்காந்து நானும் கார்த்திக்கும் வந்து பேசல. கரெக்ட் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறை. இதனால உங்களுக்கோ எனக்கோ எந்த லாபமும் கிடையாது. இதை ஃபாலோ பண்றவங்க அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கிறது மூலமாக அவர்களும் அவர்கள் சந்ததிகளும் நலமாக இருக்கலாம். கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபைலா வச்சுட்டு உட்காராம சமுதாயத்தை பத்தி திங்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. எப்போதுமே ஒரு ஜெனரேஷன், ஒரு சமுதாயம் நல்ல ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னாச்சுன்னா, மூத்தவர்களுடைய அறிவுரை தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த மூத்தவர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? முன்னாடி வந்து ஓய்வு இருக்கும்போது கோயில், குளம் அல்லது உறவினர்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வீட்டில் உட்காந்து ஆலோசனை கொடுக்கறது ஒரு வழக்கமா இருந்தது. இப்போ எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவனுக்கு சுகர் இல்லையான ஆராய்ச்சி ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்குற மாதிரியான ஒரு சூழல் தானே இப்போ இருக்குது.